தனுர் ராசியை பார்த்தா ஒரு பெரிய ஆர்டிஎக்ஸ் பாம்பை தூக்கி போடுற அளவுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஆப்பில் வரும், ஆப்பில் ஆப்பு வைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த மாதிரி இடம், பூமி, வாகனம், வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு விரயம், ஒரு செலவை கொடுப்பதற்கு 2 டான், ஒரு டானுக்கு பேரு சாட்டான், இன்னொரு டானுக்கு பேரு மார்ஸ். இப்பொழுது ஜூன் மாதம் 9ஆம் தேதி இந்த செவ்வாய் என்ற கிரகம் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு வரப்போகிறார். அப்போ சிம்ம ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி என்பது பல ஜோதிட ஆர்வலர்களால் ரொம்பவும் எதிர்பார்ப்புக்குண்டான ஒரு பயிற்சியாக இருக்கிறது. இதன் காரணம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, செவ்வாய் என்ற கிரகம் கேது என்ற ஒரு கிரகத்துடன் இணைய இருக்கிறது. இதையும் தவிர செவ்வாய் என்ற கிரகம் கும்பத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ராகுவை பார்க்க இருக்கிறது. இதே செவ்வாய் என்ற கிரகம் மீன ராசியில் இருக்கக்கூடிய இந்த சனி என்ற கிரகத்தை 8ஆம் பார்வையாக பார்க்க இருக்கிறது. அசுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாய், கேது, ராகு, சனி, இந்த 4 கிரகங்களின் இணைவு எவ்வாறு இருக்கிறது, இதன் பார்வை எவ்வாறு இருக்கிறது? இந்த செவ்வாய் என்பவர் தனது சொந்த வீடான விருச்சிக ராசியை 4ஆம் பார்வையாக பார்க்க இருக்கிறார். ஒரு 50 நாளைக்கு இந்த பெயர்ச்சி, அதாவது இந்த செவ்வாய் கேது என்ற கிரகத்தின் சேர்க்கை, இதுல செவ்வாய் ராகு பார்வை, செவ்வாய் சனியின் பார்வை மொத்தமாக இருக்கிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், செவ்வாய்னா கோபம், வீரியம், ஆத்திரம், வேகம், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதனை உடனே செய்து முடிப்பது தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான பிடிவாதம், எதற்கும் அடி பணியாமல் செய்வது. அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே யோசித்த பிறகு செய்வதில்லை, முதலில் செய்த பிறகுதான் அது சரியா இல்லையா என்று யோசிப்பது. இதையும் தவிர கோபத்தின் உச்சத்துக்கு போவது, எதையும் செய்துவிட்டுத்தான் யோசிப்பது. இரத்த காரகன், யுத்த காரகன், சகோதர காரகன், பூமி நிலை காரகன், இவ்வாறு எல்லாமே இந்த செவ்வாய் என்ற கிரகத்துக்கு காரகத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது போர் கிரகம். போருக்கு நம்ம போகும் பொழுது அங்க போய் நம்ம கருணை, மன்னிப்பு, இரக்க குணம் இதெல்லாம் நாம் யோசித்துக் கொண்டிருக்க முடியாது. ஒரு போர் வீரன் போர் செய்யும் பொழுது தனது நலனுக்காக அவர் செய்வதில்லை, தனது நாட்டுக்காக, தனது மொழிக்காக, தனது இனத்துக்காக, தன்னை நம்பி இருக்கக்கூடிய நபர்களுக்காக எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்யக்கூடிய ஒரு வேகத்துடன், ஒரு பராக்கிரமத்துடன் செயல்படுவதுதான் இந்த செவ்வாய் என்ற கிரகத்தின் காரகத்துவம். காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் இதை முற்றிலுமா நம்ம நெகட்டிவ்னு எடுத்துக்க முடியாது. சில இடங்கள்ல இது பாசிட்டிவாகவும் வரும், சில இடங்கள்ல இது நெகட்டிவாகவும் வரும். எந்த ராசிக்கு எவ்வாறு வருகிறது, அதாவது அந்த செயல் நடந்து முடிந்த பிறகு சொல்வதை விட நடப்பதற்கு முன்பே நாம் சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். அடுத்ததாக தனுர் ராசியை எடுத்துக்கொள்வோம். இது நாள் வரை இந்த தனுர் ராசிக்கு விரையாதிபதி, பஞ்சமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் நீசம் அடைந்திருந்தார். இப்போ நீசம் அடைஞ்சிருந்த செவ்வாய்க்கு கம்பேர் பண்ணும் பொழுது பாக்யஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில் செவ்வாய் வருவது என்பது இவர்களுக்கு அனுகூலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், வரக்கூடிய செவ்வாய் சும்மா வரவில்லை. அங்க இருக்கக்கூடிய கேதுங்கிற கிரகத்துடன் கன்ஜக்ஷன், சேர்க்கை அப்படின்னு வராது. அப்போ 9ஆம் இடம்ங்கிறது இவங்களுடைய பாக்கியம், பிதுர்ஸ்தானம், அது ஒரு விதத்துல அதிர்ஷ்டஸ்தானம், மந்திரஸ்தானம்னு கூட எடுத்துக்கலாம். அப்போ புதுசா ஒரு தெய்வத்தை போய் உபாசனை பண்றது, நெகட்டிவான விஷயங்கள், அதாவது இந்த அதர்மமான தெய்வங்களை உபாசனை பண்றது, உக்ரமான வழிபாடு செய்யறேன் அப்படின்னு போய் ட்ரையல் பார்க்கறது எல்லாம் நம்ம அவாய்ட் பண்றது புத்திசாலித்தனம். அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளணும். அதாவது அது கடனாக இருந்தாலும், நோயாக இருந்தாலும், எதிரி சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும். இப்போ இந்த செவ்வாய் என்ன பண்ண போறாரு அப்படின்னா, 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை இவர் வீரியமாக பார்க்க போகிறார். இப்ப ஏற்கனவே 3ல ராகு இருந்தாலே நம்ம ரொம்ப வீரியமா இருப்போம். அப்போ அதை செவ்வாய் பார்க்கும் பொழுது யாரா இருந்தா எனக்கு என்ன, எவனா இருந்தா எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு முரட்டு சுபாவத்துல, ஒரு பிடிவாதத்துல, என்ன நடந்தாலும் பரவாயில்லைன்னு யோசிக்காமல் இறங்கி விடுவோம்.
அந்த மாதிரி இறங்கிட்டோம்னா பின்னாடி அதற்குண்டான தண்டனையோ பனிஷ்மெண்ட்டையோ நம்ம அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இவர்களுக்கு 12ஆம் அதிபதி விரையாதிபதி 9ஆம் வீட்டில் அமர்ந்து 4ஆம் பார்வையாக விரயஸ்தானத்தை பார்க்கிறார். இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த நேரத்துல தான் நமக்கு ஒரு வேகம், ஒரு பராக்கிரமம், யாராக இருந்தாலும் ஒரு கை பார்ப்பது, பேசுறது கிடையாது. முதலில் சம்பவத்தை செய்து விடுவது, பிறகுதான் பேசுவது போன்ற ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும். கூடுதல் கவனம் தேவை. இதுல நமக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன தனுசு ராசிக்குன்னா, ராசிக்கு குரு பார்வையும் இந்த 3ஆம் இடத்துக்கு குரு பார்வையும் இருக்கிறதுனால கடைசி நேரத்துல எப்படியோ நம்ம மைண்ட் டைவர்ட் ஆயிடும். இந்த 3ஆம் இடம்ங்கிறது காம திரிகோணத்தில் வரும். 3, 7, 11. இப்போ இந்த நேரத்துலதான் ஒரு புது ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஒரு புது ரிலேஷன்ஷிப் வரும். இது வரும் பொழுது அப்படியே மயிலிறகுகள் நம்மை வருடுவது போல் அப்படியே இருக்கும். சும்மா இருக்கிறவங்க எல்லாம் உட்காந்து கவிதை எழுதுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தா ஒரு பெரிய ஆர்டிஎக்ஸ் பாம்பை தூக்கி போடுற அளவுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஆப்பில் வந்து ஆப்பு வைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம். புது ஃப்ரெண்ட்ஷிப்பு, வெளியூருக்கு போறேன், புது கான்டாக்ட், இந்த லிவிங் டுகெதர், டைவிங் டுகெதர் அப்படின்னு எல்லாம் வரக்கூடிய விஷயங்கள், வேற்று மொழி, வேற்று இனம், வேற்று மதம், இதெல்லாம் கூடுதல் கவனம். 3ஆம் இடம்ங்கிறது த்ரோட், இஎன்டி. இப்போ தொண்டையில பிரச்சனை வராமல் ரொம்ப ஓவர் கூலிங்கா சாப்பிட்றது, ஓவர் ஹாட்டா சாப்பிட்றது, ஸ்பைசியா சாப்பிட்றது. இங்கு இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். என்னன்னா, தனுசுக்கு பஞ்சமாதிபதி குழந்தைகளா வரக்கூடியது செவ்வாய். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல் கவனம், பொது தொடர்பு எல்லாமே ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளணும். சரி, அதாவது ராசிக்கு குரு பார்வையும் 3ஆம் இடத்துக்கு குரு பார்வையும் வந்துருச்சுன்னு விட்டுருவோம். இப்போ இன்னொரு விஷயத்த நம்ம கொஞ்சம் யோசிச்சு பெரிய வில்லன் யாருன்னு பார்க்கணும். அதாவது நம்ம சின்ன வில்லனையே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை செவ்வாய் என்ன பண்றாரு? 8ஆம் பார்வை, அஷ்டம பார்வையாக பார்க்கிறார். இப்ப செவ்வாய் வந்து உங்களுக்கு விரையாதிபதியா? 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானமா? விரையாதிபதி சுகஸ்தானத்தை பார்ப்பது உங்க கம்ஃபர்ட், உங்க லக்ஸரிக்காக நீங்கள் விரயத்தை செய்ய போகிறீர்களா? அப்போ இங்கு சனி என்பவர் இங்கு 3ஆம் வீட்டுக்கு அதிபதியா? அப்போ உங்க சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு விரயம். சரி, பரவாயில்ல, அது சுப விரயம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டு போயிடலாம். இப்போ 4ஆம் வீடுங்கிறது உங்களுடைய வீடு வாகனத்தை கொடுக்குதா? 2ஆம் இடம்ங்கிறது தனமா? உங்களுடைய தனம் உங்களுடைய வீட்டுல போய், உங்களுடைய இடத்துல போய், உங்க வாகனத்துல போய் உட்காருதா? அப்ப அதை விரையாதிபதி 8ஆம் பார்வையா பார்க்கிறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இடம் வாடகைக்கு விட்டுருப்பாங்க, காம்ப்ளெக்ஸ் வாடகைக்கு விட்டுருப்பாங்க, வர்றவங்க வாடகையும் கொடுக்க மாட்டாங்க, காலியும் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டங்கள்ல ஏற்படும். கூடுதல் கவனம். உங்களுடைய இடம், வாகனம், வீடு. இப்போ புதுசா இடம் வாங்குறோம், டாக்குமெண்ட் கரெக்டா இருக்கா? புதுசா ஒரு வாகனம் வாங்குறோம், நிஜமாவே அந்த வாகனம் நல்ல வாகனமா? சர்வீஸ் ரெக்கார்டு கரெக்டா இருக்கா? இந்த மாதிரி இடம், பூமி, வாகனம், வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு விரயம், ஒரு செலவை கொடுப்பதற்கு 2 டான். ஒரு டானுக்கு பேரு சாட்டர்ன், இன்னொரு டானுக்கு பேரு மார்ஸ். 8th ஆஸ்பெக்ஷன்ல 4th ஹவுஸ்ல சுகக்கேடு, விபத்துக்கள் ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்வது. மேக்சிமம் இந்த மாதிரி காலகட்டங்கள்ல லாங் ஜேர்னி எல்லாம் போகும் பொழுது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை எடுத்துக்கொள்வது. இதெல்லாம் ஒரு சம்பவம் அசுபமாக நடப்பதற்கு முன் நாமவே நம்மளை பத்திரப்படுத்தி கொள்வதற்குண்டான செய்திகளாக வருகிறது. இதனை முடிந்தவரை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் செய்து கொண்டு உங்களை புத்திசாலித்தனமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இதையும் தவிர இவர்களுக்கு பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, செவ்வாய் கேது சேர்க்கைக்கு நீங்கள் பிள்ளையார் வழிபாடு, குறிப்பாக அதுவும் நீங்கள் திங்கட்கிழமைகளில் யமகண்ட நேரத்தில் கேது பகவானை வழிபாடு செய்வது பெஸ்ட். 3ஆம் இடத்துல இருக்கிற ராகுவை செவ்வாய் பார்ப்பதற்கு குரு பார்வை இருக்கிறது. அதனால அதை நம்ம பெருசா எடுத்துக்க வேணாம். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை செவ்வாய் பார்க்கிறார். அதுதான் இங்க பெரிய வில்லன். தொடர்ச்சியாக நீங்கள் நரசிம்மர் வழிபாடு, அதுவும் சனிக்கிழமைகளில் செய்வது உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும். அந்த நாள்ல நம்ம சைவ உணவு எடுத்துக்கொள்வது, நரசிம்மருக்கு அபிஷேகங்கள், அலங்காரங்கள், பிரசாதங்கள் நைவேத்தியம் செய்து அன்னதானம் செய்வது, தொடர்ச்சியாக பிரதானமான நரசிம்மரை வழிபாடு செய்வது என்பது உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக கவச்சமாக உங்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தும். எதையும் தவிர வேற ஏதாவது இருக்கா அப்படின்னா, இதே செவ்வாய் இந்த ஜூலை மாதம் எண்டுல
கன்னிராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். அந்த காலகட்டத்திலையும் சனி பகவான் மீனத்தில் தான் இருப்பார். 2 கிரகங்களும் ஒன்று கொண்டு சமசப்தம பார்வையாக 7வது பார்வையாக நீயா நானா அப்படின்னு நேருக்கு நேர் பார்க்க இருக்கிறார்கள். அந்த பதிவில் கோச்சார பலன்களை நாம் இன்னும் விவரமாக விவாதிக்க உள்ளோம். ஸோ இந்த மாதிரி பலன்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு ஐ ரிக்வெஸ்ட் யூ டு ரிமைன் சப்ஸ்கிரைப்டு. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.